இப்பப்பா நம்ம வந்து தண்ணீர்ல பூரி சொத்து எடுக்க போறது. எல்லாருமே நம்ம எண்ணெயில தான் பொரிச்சு எடுப்போம். சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, பெரியவங்களுக்கு எண்ணெய் வந்து சேராது. அதனால நம்ம வந்து இப்ப தண்ணீர்ல பூரி சொத்து எடுக்க போறோம்ப்பா. வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். இப்பப்பா நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம பிளேட்ல போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குருவோம். தண்ணி திருப்பியும் தொளிச்சுக்குருவோம். தொளிச்சு விட்டு பிசைஞ்சுக்குருவோம். கொஞ்சம் ரஃப்பாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குருவோம். இதை நல்லா நம்ம பிசையணும். பிசைஞ்சாதான் நல்லா மாவு வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும். பாப்பா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக கொஞ்சம் பிசைஞ்சிருக்கோம். இப்போ மாவு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 20 நிமிஷம் மாவு ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்குள்ள நம்ம அதுக்காட்டி ஒரு ஸ்டஃபிங் செஞ்சுருவோம். இப்போப்பா நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். இப்போ வந்து பல்பூண்டு வந்து பொடிசாக இருக்குது, ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சாப்பரில் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம சாப்பரில் இதை வந்து இழுத்துக்கிடுவோம். நம்ம சாப்பரில் 2 இழுவை இழுத்தாச்சுப்பா. இப்படி நல்லா பொடிசாக இருக்கு. இப்போ நீங்கள் சாப்பர் இல்லைனாக்க நீங்கள் கத்தியில் பல்பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்படி பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சுப்பா. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். 1/2 ஸ்பூன் சீரகம் விட்டுக்குருவோம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கிய பூண்டு போட்டுக்குருவோம். இதை ஒரு வதக்கிக்கிடுவோம். பூண்டு பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சுப்பா நல்லா. இப்போ நான் ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நல்லா பொடிசாக நறுக்கிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயோடைய பச்சை வடை போய் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு மீடியமான தக்காளி எடுத்துக்குவோம்ப்பா. அதில் வந்து இந்த மீடியமான தக்காளியில் ஒரு பாதி தக்காளி மட்டும் போட்டால் போதும். இந்த மீடியமான தக்காளியில் ஒரு பாதி தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம பொடிசாக நறுக்கி போட்டுக்குவோம். அப்போ நம்ம ஒரு சின்ன பச்சை மிளகாவில் ஒரு 2 பச்சை மிளகாப்பா, இதையும் நம்ம பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறோம். சின்ன பிள்ளைய சாப்பிட்றதுன்னா பச்சை மிளகாவை தவிர்த்துருங்க. இப்போ பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிட்டப்பா. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு கிளறிக்கிடுவோம், கிண்டிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்குருவோம்ப்பா. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் இது கரம் மசாலா போட்டுக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா, கலந்துக்குருவோம். இப்போப்பா நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுக்குருவோம். சாட் மசாலா லைட்டாக போட்டுக்குருவோம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போப்பா நான் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் போடுங்க, இல்லைன்னா இதை தவிர்த்திடுங்க. இது போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூனு டொமேட்டோ சாஸு. இப்போப்பா நான் வந்து 3 முட்டையை அவிச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் சீவி போட்டுக்கிறோம். இப்போப்பா நம்ம 3 முட்டையும் சீச்சியாச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்குருவோம்ப்பா. முட்டை போட்டுக்கிறதுனால மிளகுப்பொடி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம மசாலுக்கு தான்ப்பா உப்பு போட்டோம். இப்போ நம்ம முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குருவோம்ப்பா. அடுப்பை வந்து நம்ம மீடியத்தில் வச்சுக்குருவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம மல்லி எல்லாம் போட்டுக்குருவோம். அவ்வளோதான்ப்பா, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கடாயிலிருந்து பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ பூரி போடுறது எப்படின்னு பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், இரும்பு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாயில் நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி கடாய் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. கடாயிலேருந்து 3/4 பாகம் நல்லா தண்ணி இருக்கணும். 3/4 பாகம் தண்ணி இருக்குமே தான் நம்மளுக்கு வந்து பூரி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி எப்படி பொரிக்கிறோம் அதே மாதிரி நம்ம இந்த தண்ணியில் நம்ம பூரியை பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ தண்ணி சூடாகிற மட்டும் நம்ம வந்து பூரிக்கு மாவு திரட்டிடுவோம்ப்பா. மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ப்பா. 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்ததில் இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு, நல்லா ஊறிடுச்சு மாவு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ லைட்டாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்குருவோம்.
இப்போ நம்ம பூரிக்கு உருண்டை எடுப்போம்லப்பா அதே மாதிரி போட்டுக்குருவோம். பூரிக்கு மாவு நம்ம இப்படி உருண்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து மாவு போட்டுக்குருவோம். மாவு போட்டுட்டு முன்னையும் பின்னையும் இப்படி வச்சு இப்படி தேய்க்கணும். ஓரக்கரம்புலேயே நம்ம இப்படி தேய்ச்சிட்டு வந்தோம்னா நல்லா ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரும். அவ்வளோதான்ப்பா, பூரி இதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது, ஷேப் கரெக்டாக இருக்குப்பா. இதை வந்து பிளேட்டில் வச்சுக்குருவோம். இப்போ அம்மா வந்து நல்லா திரட்டிட்டேன்ப்பா. ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வராது. என்ன செய்கிறீங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை இப்படி ஒரு பாக்ஸ் மூடியோ இப்படி எடுத்து இதை வச்சு நல்லா அமுக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஷேப் வரலைன்னா நீங்கள் இப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம அடுத்த உருண்டைக்கு சேர்த்துக்கலாம்ப்பா, வேஸ்ட் ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த இது இருக்குல்லப்பா, இந்த லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு சின்ன பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு வரலைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டான ரவுண்டு கிடச்சிரும். இப்போ நான் எல்லாத்தையும் நம்ம புரியுது வெளிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி பூரிக்கு எப்படி போடுறோம், பூரிக்கு போட்டால் அப்போ மேலே உங்களுக்கு வந்து கீழே அடியில் போயிடும், அப்புறம் வேகிறப்போ உங்களுக்கு மேலே வரும். இப்போ இது வந்து இப்போ வெந்துக்கிட்டு இருக்குப்பா. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெந்த உடனேயும் மேலே அதவாக வரும் பாருங்கள். இப்போ மேலே அப்படியே பூரி வந்து அப்படியே தண்ணியில் பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கீழே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பிரட்டி போட்டுக்குருவோம். பிரட்டி போட்ட பக்கம் வேகட்டும்ப்பா. இப்போப்பா நல்லா வெந்துருச்சு. தண்ணியை நீர்க்க வச்சுருவோம்ப்பா. நிறுத்திட்டு இப்படி பிளேட்டில் போட்டுக்குவோம். அவ்வளோதான்ப்பா, எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு பூரியை. தண்ணீர் பூரி பாது. இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா முட்டை ஸ்டஃபிங், இதை வந்து இதில் வச்சுக்கிடுவோம். இப்போ இதே இதில் நம்ம வந்து இது வந்து நம்ம காரம் வச்சுருக்கோம், முட்டை இது ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். இதே இதில் நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வேணும்னா நட்ஸு, அதாவது இதே இதிலையே நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வெல்லம், எள்ளு, இதை பூராத்தையும் மிக்சியில் லைட்டாக பரபரன்னு அரைச்சி இதையும் நம்ம இதை வச்சு அப்படி இதை செஞ்சுக்கலாம் இனிப்புக்கு. இல்லாட்டா காரம் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை வந்து இப்படியே ரோல் பண்ணணும்ப்பா. ரோலிங். ஒரு கிராம்பு வச்சு இதை இப்படி வச்சிருங்க. அவ்வளோதான், ரெடி. அடுத்தது தனித்தனியாக நம்ம தண்ணியிலேருந்து பொரித்து தனித்தனியாக வைக்கணும், இல்லாட்டா ஒன்றா ஒட்டிக்கிறோம். ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.